trot. Arjun, trot. உங்களை கவனிக்குதுங்களா? ஆமாங்க. ஓ இல்லை, லிசன் பண்ணுறது ஒன்று சவுண்டு, அது இல்லாமல் விஷுவலாகவும் பார்த்து தான். இப்போ பாருங்கள். ஓ, நீங்கள் ஸ்பீடாக போகிறதுனால நீங்கள் ஸ்லோ ஆனீங்கன்னா அதுவும் ஸ்லோ ஆகுது இல்லையா? இப்போ பாருங்க. என்ன பண்ணீங்க? ஓகே, ஸ்டாப் பண்ண சொல்லி இப்போ இது பண்ணீங்களா? ஆ, வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். வணக்கங்க. வணக்கங்க. உங்கள் பேருங்க? கௌதமனுங்க. நீங்கள் வந்து இப்போ நிலா ஹார்ஸ் ரைடிங் அகாடமின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம அகாடமி வந்துட்டு ஆக்சுவலி வில்லரசம்பட்டி ரோட்லேருந்து நசீனூர் போகிற வழியில் இருக்குங்க. சரிங்க. இங்கே மெயின் ரோட்லேருந்து உள்ள ஒரு 300 மீட்டர்ஸ் வரணும். சரிங்க. சரிங்க. இங்கே we have around ஒரு 4 houses இருக்காங்க. சரிங்க. we are doing ஒரு 8 மாதமாக பண்ணிகிட்ருக்கோங்க. 8 மாதமாக வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு. ஆமாங்க. உங்களுக்கு எப்படி ஹார்ஸ் ரைடிங் பண்ணணும்னு ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி ப்ரொஃபஷனல்? சின்ன வயசுலேருந்து ஹார்சஸ் இருக்குங்க. சரிங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தேசி ரைடிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா நார்மலாக மற்றவங்க எல்லாரும் ஓட்டுற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 5 years பேக்லேருந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ரைடிங் கற்றுருக்கேங்க. சரிங்க. சரிங்க. ஆமாம். என்னென்ன டைப் ஆஃப் ஹார்சஸ் யூஸ் பண்ணுறீங்க? இது இங்கே நம்ம இந்தியாவோட நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ் நம்மளுடைய நாட்டு ஹார்சஸ் வச்சுருக்கோங்க. கத்தியவாரி மார்வாரின்னு சொல்லி 2 கைண்ட் ஆஃப் ஹார்சஸ் இருக்குங்க. இங்கே நம்ம கிட்ட கத்தியவாரி மார்வாரி சிந்தின்னு 3 ஹார்சஸ் இருக்கு. இது என்ன ஹார்ஸ்? இது மார்வாரி பிரீடுங்க. மார்வாரி. ஆமாங்க. ஓகே. ஓகே. இப்போ நம்ம என்னென்ன ஹார்சஸ் வச்சிருக்கீங்க? இப்போ இங்கே இருக்கிறது கத்தியவாரி மார்வாரி சிந்தி 3 டைப் ஆஃப் ஹார்சஸ் இருக்கு. பழக்கி வச்சிருக்கீங்க? ஆமாங்க. நம்ம ஹார்சஸ் எல்லாமே ட்ரெயின்டுங்க என்னுடைய மெத்தடில். எவ்வளோ நாளாக ட்ரெயின் பண்ணீங்க? ஆக்சுவலி என்னுடைய ட்ரைனிங் வந்துட்டு ஒரு 6 months ப்ரோக்ராமுங்க. சரிங்க. கம்ப்ளீட்டாக அந்த ஹார்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது. நீங்கள் ஹார்ஸுக்கு எவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணி அதை? 6 monthsங்க. ஒரு ஹார்ஸ்க்கு 6 months வேணும் ட்ரைனிங். என்னென்ன மாதிரி ட்ரெயின் பண்ணுறீங்க? நம்ம ஹார்சஸ் எல்லாமே ஆக்சுவலி ஹார்சஸ் வந்துட்டு ஒரு வைல்ட் அனிமலுங்க. சரிங்க. அதுங்களுக்கு வந்துட்டு மதர் நேச்சர் வந்துட்டு சில விஷயங்களை டீச் பண்ணியிருக்கோம். இயற்கை வந்துட்டு அதுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே. ஓகே. அந்த விஷயங்கள் எல்லாமே மேலே ரைட் பண்ணுற ரைடருக்கும் ஹார்ஸ் 2 பேர்த்துக்குமே ஆபத்தான விஷயங்கள். ஏன்னா ஹார்ஸ் எப்போ ஓடும் அப்படின்னா ஏதாவது ஒரு மிருகம் வந்துட்டு அதை துரத்துது பிடிக்க வருது அப்படின்ற டைமில் தான் அது ஓடும். ஸோ அதை தான் வந்துட்டு இயற்கை அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ நாம் வந்துட்டு அதை ஒரு ட்ராவல்க்குன்னு யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த ஹேபிட்டை வந்துட்டு அதுக்கு உடைக்கணும். ஸோ நம்மளை வந்துட்டு அது ஒரு த்ரெட்டாக ஒரு அச்சுறுத்துகிற விஷயமா பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. ஆமாங்க. இப்போ இங்கே எவ்வளோ பேர் வர்றாங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர்த்துக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க? முகத்தை ஆக்சுவலி இங்கே இப்போது we have around ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செஷன் இருக்குங்க. வீக்லி 2 days பேட்சஸ் இருக்குது, 3 days வர பேட்சஸ் இருக்குது, 4 days வர பேட்சஸ் இருக்காங்க. ஒவ்வொரு செஷனும் வந்துட்டு 45 minutesங்க. ஆமாங்க. எவ்வளோ நாள்? தட் டிபெண்ட்ஸ்ங்க. அவங்க என்ன விஷயம் லேர்ன் பண்ணிக்கணுன்றதை பொறுத்து. சும்மா இந்த 10 நாளில் கற்றுடலாம், ஒரு மாதத்தில் கற்றுடலாம், அதெல்லாம் தேர் உண்மை இல்லைங்க. அது முடியவும் முடியாது. ஸோ அது அவங்க என்ன விஷயம் கற்றுக்கணும், என்ன லெவலுக்கு கற்றுக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி. ஈவன் இப்போ நான் வந்துட்டு இன்னும் நான் எப்பவுமே சொல்கிற விஷயந்தான், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ஹார்ஸ்மேன் எடுத்துட்டீங்கன்னாலும் அவர் இன்னமும் அதை லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்பார். ஏன்னா இது ஒரு கடல் மாதிரி. எனக்கு ஹார்ஸில் எல்லாமே தெரியும் அப்படின்றவங்கள எல்லா விஷயத்துலையுமே அதுதாங்க. ஹார்ஸ்லேயும் அதே விஷயம் தான். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க யாருமே கிடையாது. ஹார்ஸ் ரைடிங் இப்போ ஃபுல்ஃபில் பண்ண ஸ்டேஜ் அப்படின்னு என்ன இருக்குது? இப்போ ஒரு லெவல் இருக்குது இல்லைங்களா? என்னென்ன லெவல் இருக்குது? அதாங்க ஹார்ஸ் ரைடிங் வந்துட்டு இப்போ பேசிக்காக வந்துட்டு வாக்கில் மட்டும் போஸ்டர் செட்டிங்க, அடுத்தது ட்ராட்டிங்,
அது டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி கண்டிஷன் ஆஃப் த ரைடருங்க. இப்போது ஒவ்வொரு ரைடரோட உடம்பு வாக்க பொறுத்ததுன்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ சிலர் வந்துட்டு சீக்கிரம் ஒரு 3 இல்லை 4 செஷனுக்குள்ளேயே அந்த போஸ்டர் பிக் பண்ணிக்குவாங்க. என்னென்னா ஹார்ஸ் ரைடிங்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக சில மசில்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணணுங்க. நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு வந்துட்டு இது பண்ண முடியாது அது. ஸோ அந்த மசில்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான டைம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. இட் கம்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்ங்க. என்னென்ன வயசில் வந்து கற்றுக்குறாங்க? 6 இயர்ஸ் மினிமம் ஏஜ்ங்க. ஓகேங்க. 6 வயசுலேருந்து அப்பர் ஏஜ் லிமிட்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எத்தனை வயசு வேணாலும் எத்தனை வயசு வரைக்கும் வேணாலும் கற்றுக்கலாம். ஆமாங்க, 100%. ஆமாம் இல்லைங்க. என்ன சார்ஜ் பண்ணுறீங்க? இட் டிபெண்ட்ஸ்ங்க, வெயிட் கேட்டகரி பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே. இப்போ உங்களை இப்போ இது கிளாஸில் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது? ஃபோன் பை ஃபோனுங்க. 9524284842ன்ற நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். ஆமாங்க ஆமாங்க. எந்த லொக்கேஷன் சொல்லுங்கள் எக்ஸாக்ட்? கூகுளில் நிலா ஹார்ஸ் ரைடிங் அகாடமியில் நம்ம லொக்கேஷன் இருக்கு. ஹார்ஸ் ரைடிங் அகாடமி ஆமாங்க. வில்லரசம்பட்டி ரோட்லேருந்து நசீனூர் போகிற வழியில் இருக்குங்க. ஓகே. இப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க? இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா ஓகே நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னு? இப்போ நாம் இங்கே ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்துட்டு வெஸ்டர்ன் ஹார்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ஹார்ஸ்மேன்ஷிப் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன மெத்தட் இருக்குங்க? இங்கிலீஷ் ரைடிங் இருக்குங்க, வெஸ்டர்ன் ரைடிங் இருக்குது. எது பெஸ்ட்? இதில் பெஸ்ட் அப்படின்றது எதுவுமே இல்லைங்க. இட்ஸ் அபவுட் அந்த ரைடரோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது. ஹார்ஸ்க்கு இப்போ சில ஹார்ஸ் என்ன டிசிப்ளின்றதை பொறுத்துங்க. இப்போ ஷோ ஜம்பிங் எல்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு இங்கிலீஷ் டிசிப்ளினாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஏன் வெஸ்டர்ன் சூஸ் பண்ணியிருக்கோம்னா, வெஸ்டர்னில் வந்துட்டு கௌபாய்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரைட் பண்ணுற மெத்தட் தான் வெஸ்டர்ன் ரைடிங். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டாக இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணுறது தான் கௌபாய்ஸோட ரைடிங் ஸ்டைலுங்க. ஸோ அதில் ஹார்ஸ்க்கும் ரைடருக்குமான பாண்டிங் ஒரு ப்ராமினெண்ட்டான விஷயமா இருக்கிறதுனால நம்ம இதை இது பண்ணுறோம் வைங்க. ஓகே ஓகே. இப்போ என்னென்ன ஹார்ஸஸ் இருக்கு? அதாவது ஹார்ஸோட நேம் சொல்லுங்க. இது என்ன? இங்க அர்ஜுன், ஆதி, ஜாரான் சொல். இவங்க பேர் என்ன? இவர் அர்ஜுனுங்க. இவர் அர்ஜுன். ஆமாங்க. இது எங்கிட்டயே பிறந்த குட்டிங்க. ஓ ஆமாங்க. இதோடைய அம்மா நம்ம வச்சிருந்தோம், எங்கிட்டயே பிறந்த குட்டிங்க. நல்லா ட்ரெயின். ஆமாங்க ஆமாங்க ஆமாம். ஹீஸ் அரௌண்ட் 4 இயர்ஸ் ஓல்டுங்க. அது வந்துட்டு ஆதிங்க. சரிங்க. அவரு ஹீஸ் அரௌண்ட் ஒரு 6.5 இயர்ஸ் ஓல்டுங்க. ஆமாங்க. அங்கே உள்ளே இருக்கிறது வந்துட்டு ஜாராங்க. நீங்கள் அந்த கிரே ஹார்ஸ் பார்த்துருப்பீங்க, சாரி பே கலர் ஹார்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு ஜாராங்க. ஷீஸ் அரௌண்ட் ஒரு 7.5 to 8 இயர்ஸ் ஓல்டுங்க. இப்போ ஹார்ஸ்க்கு வந்து ஆடு மாடுகளுக்கு பல் பார்த்து ஏஜ் சொல்கிற மாதிரி. ஆமாங்க, அதே கான்செப்ட் தாங்க. ஹார்ஸஸ்க்கு அதே தான் இருக்கு இல்லைங்களா? இருக்குங்க. இதில் சுழி பற்றி சொல்ல முடியுமா? இதில் ஹார்ஸஸ் வந்துட்டு காமனாக 9 சுழி, 10 சுழி, 11 சுழி இருக்குங்க. அதோடைய உடம்புல நிறையா சுழி இருக்கும். பட் நம்ம கன்சிடர் பண்ணுற சுழின்னு பார்த்தீங்கன்னா 9 சுழி, 10 சுழி, 11 சுழி இருக்குங்க. இப்போ இங்கே நம்ம ஹார்ஸஸில் வந்துட்டு ஒரு 4 ஹார்ஸ் வந்துட்டு 10 சுழிங்க, ஒரு 2 ஹார்ஸ் வந்துட்டு 9 சுழிங்க, ஒரு ஹார்ஸ் வந்துட்டு 11 சுழிங்க. இப்போ சுழி அதிகமாக இருந்ததுனாலே கம்மியாக இருந்ததுனாலே அது என்ன? அது முன்னோர்களோட நம்பிக்கைங்க. நாம் அதை வந்துட்டு பிரேக் பண்ணுறதில்ல. ஸோ வி ஆர் கோயிங் வித் தட்ங்க. ஏன்னா முன்னோர்கள் எதையுமே தேவையில்லாமல் எழுதி வச்சுருந்துருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கான்செப்ட்ங்க. ஓகே. இப்போ வந்து நீங்கள் இதை கற்றுக்கிட்டது வந்து வெளிநாட்டில் எங்கேயாவது போய் கற்றுக்கிட்டதா சொல்லுங்கள். ஆமாங்க ஆமாங்க. ஆக்சுவலி ஃப்ரான்ஸில் வந்துட்டு ஐ ஹாவ் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்கக்கிட்ட ஒரு 6 months வந்துட்டு ஹார்ஸ் ப்ரிப்பரேஷன் என்டியூரன்ஸ் பேசிஸில் எடுத்துக்கிட்டேன். என்டியூரன்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் ரைடிங், ஹியூமன்ஸ் மராத்தான் ஓடுற மாதிரி. புரியலைங்க. அது சார்ஜுன்னு இல்லைங்க, அது என்னுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருந்துச்சு. ஐ ஸ்பெண்ட் அரௌண்ட் ஒரு 8-9 லட்சம் ரூபாய். ஆமாங்க. இது நான் ஆக்சுவலி அகாடமி ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் அது கற்றுக்கலைங்க. அது ஜஸ்ட் ஒரு ஃபார் நாலேஜ் கற்றுக்கிட்டோம். குதிரைக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்குறீங்க? சார் இப்போ இங்கே நம்ம ஹார்ஸஸ் வந்துட்டு ஒர்க்ஸ் அதிகங்க. நம்ம ஹார்ஸ் ஒர்க் அதிகங்க இங்கே. ஆமாங்க, மார்னிங் ஈவினிங் 2 டைமே ஒர்க் பண்ணுது. ஸோ அதுக்கு தகுந்த எனர்ஜி இன்புட் கொடுக்கணும். ஸோ அதனால் எங்களுடைய ஃபீடிங் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஃபீடுங்க. அது நாங்கள் கொள்ளு கொடுக்குறோங்க, கோதுமை கொடுக்குறோம், அது போக நவதானியம் கொடுக்குறோங்க. அது போக நாங்கள் சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஜாயிண்ட் சப்ளிமெண்ட்ஸு, குதிரைக்கான ரிலாக்ஸ்டன்ட் சப்ளிமெண்ட்ஸுங்க, லிவர் சப்ளிமெண்ட்ஸுங்க, மினரல் சப்ளிமெண்ட்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் அதிகங்க.
ஆமாங்க குதிரைக்கு வந்து நீங்கள் ஒரு பக்கெட் மாதிரி தொங்க விட்டுருக்கீங்க இல்லையா? ஆமாங்க அது என்ன எதுக்காக அப்படி பண்ணுறோம்? சார். அது வந்துட்டு நம்ம கொடுக்குற கான்சென்ட்ரேட் வந்துட்டு இட் வில் பி ஆன் மெஷருங்க, ரேஷன் பேசிஸில் தான் இருக்கும். ஒரு குதிரைக்கு இவ்வளோ இருக்கணுன்றது நியூட்ரிட்டிவ் கால்குலேஷன் இருக்குங்க. அது பேசிஸில் தான் நம்ம இங்கே ஃபீட் கொடுக்குறோம். ஸோ அது என்ன பண்ணணும்னா அந்த ஃபீடை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக. ஆமாங்க ஆமாங்க எந்த உயிரினத்துக்கு அப்படி பண்ணுறது இல்லை? இல்லை ஆக்சுவலி இது குதிரைக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக பண்ணி பார்க்குறோங்க. ஆமாங்க, நம்ம இதில் பண்ணுறது குதிரைக்கு மட்டும்தான் பண்ணுறோம். இப்போ ட்ரெயின் பண்ணும்போது வாய்க்கு கடிவாளம் போட்டு தான் பண்ணணுமா இல்லை? இல்லைங்க, ட்ரெயின் பண்ணும்போது நாங்கள் கடிவாளம் யூஸ் பண்ண மாட்டோங்க. இப்போ ரைட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டாவது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, எல்லா ட்ரைனிங்க்குமே கடிவாளம் தேவைப்படாது. ஓகே ஓகே. ஆமாங்க. அதே மாதிரி எல்லா ரைடிங்க்கும் கடிவாளம் தேவைப்படாது. கடிவாளம் தேவைப்படும் போது நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். ஒருத்தர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ரைடிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ காலம் எடுத்துக்கும்? அது டிபெண்ட்ஸ் ஆன் சார். ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆமாம். மினிமம் 3 months தேவைப்படுங்க. 3 months. ஆமாங்க ஆமாங்க. வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ரைட் போகிற ப்ராப்பராக பண்ணுறாங்கன்னா 3 months தேவைப்படுங்க.